ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமிலிருந்து. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதி பேராணைகள் பற்றி பார்க்க போகிறோம். நீதி பேராணைகள்னால் என்ன? ஸோ எதற்காக கொண்டு வந்தாங்க? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படை உரிமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நீதி பேராணைகள் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சட்டப்பிரிவு 32 படி உச்சநீதிமன்றமும் சட்டப்பிரிவு 226 படி உயர்நீதிமன்றமும் அடிப்படை உரிமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் நீதி பேராணைகள் கொண்டு வந்தாங்க. நீதி பேராணைகளை பொறுத்தவரை மொத்தம் 5 இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை விடவும் நீதி பேராணை. இது மாதிரி 5 விதமான நீதி பேராணைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்போ செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முக்கியமாக நீதி பேராணை அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீதி பேராணைகளை கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆட்கொணர்வு நீதி பேராணைனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறதுல ஆட்கொணர்வு அப்படின்னா உடலை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு நபர் தொலைஞ்சு போயிடுறாங்க, அவங்க எப்படியாவது நம்ம பார்த்தே ஆகணும், எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறது பயன்படுது. இப்போ உதாரணத்துக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போலீஸ் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, சட்ட விரோதமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறோம், எதற்காக அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புலேருந்து நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம போலீஸ் எதிர்க்க முடியுமா? முடியாது. உடனே என்ன பண்ணலாம்? எப்படியா அவங்க காப்பாற்றி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தவங்கள சட்ட விரோதமாக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்க எப்படி காப்பாற்றுறது? போலீஸ் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம போலீஸை எதிர்க்க முடியல. அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை மூலியமாக பெட்டிஷன் கொடுக்கலாம். ஸோ எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துலேயோ இல்லை உயர்நீதிமன்றத்துலேயோ நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணோன்னே அந்த கோர்ட்டே பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசுவாங்க. ஸோ எதற்காக கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த நபரை கொண்டாந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ போலீஸ் தரப்புலேருந்து அதற்குண்டான சரியான ஆன்சரை அவங்க கொடுத்தே ஆகணும். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த நபரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. உதாரணத்துக்கு ஜெய்பீம் அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஜெய்பீம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை சட்டவிரோதமாக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இவங்க ஒய்ஃப் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்பாங்க, போலீஸ் தரப்புலேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ அப்போ அவங்க கணவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? அவங்க ஹைகோர்ட்டில் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை மூலியமாக தான் அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஒரு நபரை நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளால் அவங்கள கேள்வி கேட்க முடியாத நிலைமையில் இருக்கோம் அப்படின்றப்ப இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறது பயன்படுது. இது எப்போல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சட்ட ரீதியாக நம்ம வீட்டில் ஒருத்தவங்களை கைது செஞ்சுட்டு போகிறாங்க, போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மேலதிகாரிகிட்டையோ இல்லை கோர்ட்லேயோ பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வீட்டில் கைது செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி இது எங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று உச்சநீதிமன்றத்துலேயோ இல்லை உயர்நீதிமன்றத்துலேயோ அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செயலுறுத்தும் நீதி பேராணை, அப்படி இல்லைன்னா கட்டளை நீதி பேராணை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன செயலுறுத்தும் நீதி பேராணை? அதாவது சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் ஸ்டாஃபோ இல்லை ஒரு கவர்மெண்ட் நிர்வாகமோ அவங்களுடைய ஒர்க்கை சரியாக செய்யலை அப்படின்னா, ஸோ ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டளை இடுவாங்க, இந்த ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுவாங்க. எதுக்காக இந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க, எதுக்காக இந்த ஸ்டெப்பு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாங்கல்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா செயலுறுத்தும் நீதி பேராணை, அப்படி இல்லைன்னா கட்டளை நீதி பேராணை அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்னோடய பேரில் பட்டா ரிஜிஸ்டர் ஆகலை. ஓகேங்களா? நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய்ட்டு நான் அப்ளை பண்ணுறேன், நிறையா மனு கொடுத்து பார்க்குறேன். ஸோ அந்த மனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சைட்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, என்ன காண்டில் இருந்தாலோ தெரில. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ நம்ம போய்ட்டு கேள்வி கேட்க முடியுமா? என்ன தான் கேள்வி கேட்டாலும் அவங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த செயலுறுத்தும் நீதி பேராணை மூலியமாக நம்ம ஹைகோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம ப்ரூஃப்லாம் வச்சு தான் கொடுப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க? கோர்ட் சைட்லேருந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு கட்டளை இடுவாங்க, ஏன் இந்த ப்ராசஸ்ஸை பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க, ஸோ எதற்காக இதுக்கு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுவாங்க. ஸோ அப்போ அந்த
ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செயலுறுத்தும் நீதி பேராணை, அப்படி இல்லைன்னா கட்டளை நீதி பேராணை. ஸோ சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடமையை சரியாக செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா ஸோ கோர்ட் சைட்லேருந்து கட்டளை இடுவாங்க. ஸோ அதுதான் செயலுறுத்தும் நீதி பேராணை, அப்படி இல்லைன்னா கட்டளை நீதி பேராணை. சரிங்களா? ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது நீங்கள் சிம்பிளாக அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கும் நடக்கிறது. ஓகேங்களா? ஒரு கோர்ட்டுக்கும் நடக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ உயர்நீதிமன்றம் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? அந்த சபார்டினேட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுடைய எல்லையை தாண்டி, அதாவது ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி அவங்க வந்து கேஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட எல்லையை தாண்டி அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப ஸோ உயர்நீதிமன்றத்தால் என்ன பண்ண முடியும்னா அந்த கேஸை நடத்த விடாமல் தடை செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ தடையுறுத்தும் நீதி பேராணை மூலிமா அதை தடை செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி தான் உயர்நீதிமன்றத்துக்கும், சப்போஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வரமுறையை மீறி அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தால் இந்த தடையுறுத்தும் நீதி பேராணை மூலிமா அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ என்ன கேட்பாங்கன்னா, ஸோ எதுக்காக இந்த கேஸை இப்படி நடத்திட்டு இருக்கீங்க, ஸோ அந்த வந்து கரெக்டாக நடத்துங்க அப்படின்ற ஆர்டரும் கொடுக்கலாம். அப்படின்னா அந்த கேஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரமும் உண்டு. ஓகேங்களா? ஸோ உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தை ஸ்டாப் பண்ணலாம். அதே மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை ஸ்டாப் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணக்கேட்பு நீதி பேராணை. ஓகேங்களா? ஆவணக்கேட்பு நீதி பேராணை அப்படிங்கிறது தடையுறுத்தும் நீதி பேராணை மாதிரி தான். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உயர்நீதிமன்றம் வந்து இருக்குது. ஓகேங்களா? உயர்நீதிமன்றம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சபார்டினேட் கோர்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? சபார்டினேட் கோர்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்களுடைய வரமுறைக்கு இல்லாமல் ஸோ தவறான வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட உயர்நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ இந்த கேஸை வேறு ஒரு கோர்ட்டுக்கு மாற்றி விட்ருவாங்க, வேறு ஒரு சபார்டினேட் கோர்ட்டுக்கு மாற்றி விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கேட்பாங்க, இங்கே உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டாக்குமெண்ட்டை உச்சநீதிமன்றத்துக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட சபார்டினேட் கோர்ட்டுக்கோ வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆவணக்கேட்பு நீதி பேராணை அப்படிங்கிறது. ஸோ சம்மந்தப்பட்ட சபார்டினேட் கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுவே உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், ஸோ அந்த ப்ராசஸ் வந்து தவறாக இருந்தது, இப்போ உயர்நீதிமன்றத்தில் அந்த ப்ராசஸ் வந்து தவறாக இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி சபார்டினேட் கோர்ட்டில் எதுவும் தவறான தீர்ப்பு வந்து வழங்கிட்டு இருக்காங்க, சரியாக இல்லை, அந்த ப்ராசஸ் வந்து சரியாக இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்தவரையும் ஒரு கோர்ட்டில் சரியான ப்ராசஸ் வந்து நடக்கலை அப்படின்றப்ப அந்த ஒர்க்கை வேறு ஒரு கோர்ட்டுக்கு மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது இங்கே உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் அதை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்ப சொல்லுவாங்க, இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு வந்து அனுப்ப சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சம்மந்தப்பட்ட கோர்ட்டுக்கு வந்து அனுப்ப சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆவணக்கேட்பு நீதி பேராணை அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஸோ இந்த நீதி பேராணையை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஸோ தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை அமைச்சர்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு இது பொருந்தாது. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கோம், நமக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கை தாண்டி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த நமக்கு கொடுத்த ஒர்க் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் செய்யணும். அந்த ஒர்க்கை தாண்டி நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்ல, அந்த ஒர்க்கை தாண்டி நம்ம செஞ்சோம்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து கேள்வி கேட்பாங்க, உங்களுடைய தகுதியை தாண்டி அந்த ஒர்க்கை வந்து ஏன் செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கோம். ஸோ நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி இருக்காங்க, நமக்கு மேலதிகாரி வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு உண்டான ஒர்க்கை கரெக்டாக செஞ்சிகிட்ருக்கோம். ஸோ இந்த அதிகாரி வந்து என்ன பண்ணுவாருன்னா அவருடைய ஒர்க்கை வந்து சரியாக செய்யலை. அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு அந்த ஒர்க்கை வந்து சொல்கிறார். நம்மளும் என்ன பண்ண முடியாது, இவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒர்க்கை வந்து செஞ்சிட்ருப்போம். நாளை பின்ன என்ன ஆகும்னா அந்த ஒர்க்கை செஞ்சதுனால ஒரு ப்ராப்ளம் வந்து வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ யாரை கேள்வி கேட்பாங்க,
இவரையும் கேட்பாங்க, நம்மளையும் கேட்பாங்க, உங்கள் தகுதியை மீறி ஏன் அந்த ஒர்க்கை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்களா? ஸோ அந்த கேள்வி எதன் மூலயமா கேட்பாங்க கோர்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தகுதி முறை வினவும் நீதி பேராணை மூலிமா தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுவரை நீதி பேராணைகள் பற்றி பார்த்தோம். அதில் என்னென்ன நீதி பேராணைகள் வந்து இருக்குது, ஸோ அதனுடைய முக்கியத்துவம் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சட்டப்பிரிவு 32 அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஒரு செல்லாததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சட்டப்பிரிவு 32 அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு நீதி பேராணைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் புக்கில் போய் படித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாப்பிக்காக நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப சிரமமாக இருக்கோ தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு தகுந்தாப்பில் அடுத்தடுத்த வீடியோ பதிவு நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வீடியோ பதிவு. ஸோ வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.